வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 50 கேள்வி வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. பிசி மாடல் டெஸ்ட் 1 மாடல் டெஸ்ட் 2 வீடியோ பதிவு வந்து அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர் ஏ, விதி 352. அதுக்கு விளக்கம் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 352 தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, போர், வெளி ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு கிளர்ச்சி ஆகியவை காரணமாக தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது குடியரசுத் தலைவரால் வந்து நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யார்? உயிர் இல்லைன்னா ஆன்மா. ஆன்சர் சி, பண்டிட் தாக்கூர்தாஸ் பார்கவா. கொஷின் நம்பர் 3, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 1955. இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955 வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கும் உறுதி செய்வதற்கும் உள்ள வழிமுறைகளை குறிப்பிடுகிறது. இந்த சட்டம் பலமுறை திருத்தங்களுக்கு உள்ளாகி உள்ளது. குறிப்பாக 1986, 1992, 2003, 2005, 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. எந்தெந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அதில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலின் 4வது தூண் எது? ஆன்சர் டி, பத்திரிகை. கொஷின் நம்பர் 5, 16வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பி, 86வது சட்ட திருத்தம் 2002. 16வது அடிப்படை கடமையானது 2002ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட 86வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை ஒரு கடமையாக வலியுறுத்துகிறது. கொஷின் நம்பர் நெக்ஸ்ட் பாருங்க. கொஷின் நம்பர் 6, மண்பாண்டங்கள் மேல் ஓவியங்கள் வரைந்தது எந்த காலம்? ஆன்சர் டி, செம்பு கற்காலம். கொஷின் நம்பர் 7, பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் சி, 1856. கொஷின் நம்பர் 8, சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? ஆன்சர் பி, 1528. சந்தேரி போர் பார்த்தீங்கன்னா 1528 ஆம் ஆண்டு நடந்தது. இது முகலாய பேரரசர் பாபர் மற்றும் ராஜபுத்திர தலைவர் மெதினி ராய் இடையே நடந்த முக்கியமான போராகும். பாபருக்கும் மெதினி ராய்க்கும் வந்து இடையே வந்து நடந்த முக்கியமான போர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 பாருங்க. நாதிர் ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு? ஆன்சர் டி, 1739. கொஷின் நம்பர் 10, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ஆன்சர் ஏ, ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு ஆட்சியின் போது முதல் முழுமையான மற்றும் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. இருப்பினும் லார்ட் மேயோவின் ஆட்சியின் கீழ் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியது. கொஷின் நம்பர் 10, தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தவர்கள் யார்? ஆன்சர் பி, டாக்டர் முத்துலட்சுமி. கொஷின் நம்பர் 12, ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? ஆன்சர் பி, 193. ஐக்கிய நாடு சபையில் தற்போது 193 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஐநாவில் இணைந்த கடைசி நாடாக 2011 தெற்கு சூடான் இருந்தது.
2011 வந்து தெற்கு சுடான் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 13, சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டுக்கு முடிவுக்கு வந்தது? சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? ஆன்சர் டி, 1956. கொஷின் நம்பர் 14, அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது? ஆன்சர் ஏ, இந்தியா. கொஷின் நம்பர் 15, விதவைகள் மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 1856. கொஷின் நம்பர் 16, தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக தற்சுழற்சி செய்யும் கோள் பார்த்தீங்கன்னா வியாழன் தான். வியாழன் தன் அச்சில் வெறும் 10 மணி நேரத்தில் வந்து ஒரு முழு சுழற்சியையும் நிறைவு செய்யும். மற்ற கிரகங்களை விட வந்து வேகமானது. கொஷின் நம்பர் 17, ஒரு அச்சுக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சுக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு? ஆன்சர் சி, 111 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 18, கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் டி, 83%. கொஷின் நம்பர் 19, பி அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? ஆன்சர் ஏ, 8 km/s. கொஷின் நம்பர் 20, நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? ஆன்சர் டி, தமிழ்நாடு. கொஷின் நம்பர் 21, நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? ஆன்சர் சி, 40%. கொஷின் நம்பர் 22, கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் சி, 2011. கொஷின் நம்பர் 23, ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பி, 1935. கொஷின் நம்பர் 24, முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஏ, எஸ் வரதாச்சாரி. கொஷின் நம்பர் 25, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன? ஆன்சர் பி, 1991. கொஷின் நம்பர் 26, மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, கொடைக்கானல். கொஷின் நம்பர் 27, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 28, முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் சி, நீலகிரி. கொஷின் நம்பர் 29, தேனீ வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? ஆன்சர் சி, இபி கல்ச்சர். கொஷின் நம்பர் 30, தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 6. தமிழக போக்குவரத்து 6 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொஷின் நம்பர் 31, இந்தியாவின் 26வது மாநிலம் எது? ஆன்சர் ஏ, சத்தீஸ்கர். கொஷின் நம்பர் 32, முதல் 5 ஆண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி, ஹாரல்ட் தோமர். கொஷின் நம்பர் 33, நேரடி வரி எது? நேரடி வரி பார்த்தீங்கன்னா நிலவரி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 34, இந்திய கடற்கரை அகாடமி உள்ள இடம் எது? ஆன்சர் சி, கொச்சி.
கொஷின் நம்பர் 35. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? ஆன்சர் ஏ, கட்டாக். இந்தியாவில் மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் உள்ளது. கொஷின் நம்பர் 36. காற்றின் வேகம் மற்றும் திசைவேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? ஆன்சர் சி, அனிமோமீட்டர். கொஷின் நம்பர் 37. ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சி, ஐன்ஸ்டீன். கொஷின் நம்பர் 38. வைட்டமின் இயின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் சி, டோகோபேரல். கொஷின் நம்பர் 39. கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது? ஆன்சர் சி, கனடா. கொஷின் நம்பர் 40. தென்னிந்தியாவின் ஸ்பா என்பது? ஆன்சர் ஏ, குற்றாலம். கொஷின் நம்பர் 41. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 42. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஆன்சர் ஏ, ஓமி பாபா. கொஷின் நம்பர் 43. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் பி, மாலிக் அமிலம். கொஷின் நம்பர் 44. pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? pH மதிப்பை கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, சோரன் சென். கொஷின் நம்பர் 45. மண்ணின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் டி, சிலிக்கான் டை ஆக்சைடு. கொஷின் நம்பர் 46. வெண்டைக்காயின் இருசொல் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலென்ஸ். கொஷின் நம்பர் 47. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் பி, அமோனியம் சல்பேட். கொஷின் நம்பர் 48. ப்ரோகோரியாட்டிக் செல்களில் காணப்படும் சைபோசோம் யாவை? ஆன்சர் ஏ, 70S. கொஷின் நம்பர் 49. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன? ஆன்சர் பி, 1931. கொஷின் நம்பர் 50. முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன? நண்பர்களே, கொஷின் நம்பர் 50க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிலேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் சீரீஸ்லேயே மாடல் டெஸ்ட் 4 பார்ப்போம். நண்பர்களே, நம்ம பிசிக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்தே ஒரு 40 to 45 கொஷின்ஸ் டைரெக்டாக எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்குற டாபிக் படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம் அப்போ கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியாக 60 above ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். பாடவரியாக 25 தேர்வும், திருத்தல் தேர்வு பார்த்தீங்கன்னா 5 தேர்வும், முழுமாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா 10, மொத்தம் 40 தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 rupees. நீங்கள் மேலே ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், சேம் நம்பர் தான். இதில் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம்.